Pebbles Tamil. Hi, hello, welcome back to Pebbles Tamil channel viewers. நம்மளோட சேனல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன் அம்யூஸ்மெண்ட் பார்க்கோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது அந்த மாதிரியான ஒரு சூப்பரான அம்யூஸ்மெண்ட் பார்க் தான். எஸ், நம்ம ஈசிஆர் ரோட்ல இருக்கிற எம்ஜிஎம் அம்யூஸ்மெண்ட் பார்க் இந்த டிஸ்னி வேர்ல்டுக்குள்ள தான் இன்னைக்கு போய் என்ஜாய் பண்ண போறோம். என் கூட ஜாயின் பண்ணுங்க. என்னெல்லாம் இந்த சம்மருக்கு பேக்கேஜஸ் அவைலபிளா இருக்கு, உள்ள போனா எப்படிலாம் என்ஜாய் பண்ணலாம், இப்போ கரண்ட்ல என்னென்ன கேம்ஸ் எல்லாமே இருக்குன்றதான் நம்ம பார்க்க போறோம். என் கூட ஜாயின் பண்ணுங்க, பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி எம்ஜிஎம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் 4 days ஆஃபர் ரம்ஜான் ஸ்பெஷலுக்காக டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 830. நான் என்னுடைய கேமராமேன் மிஸ்டர் 6 days-ஓட இன்றைக்கி இந்த எம்ஜிஎம் ரைடை என்ஜாய் பண்ண போகிறேன். 2 டேக் கொடுத்துட்டாங்க. இன்னும் நிறைய பேக்கேஜஸ்லாம் இங்கே இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ளே போகலாம் வாங்க. ஏப்ரல் 11 to 14 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் அவைலபிளாக இருக்குது ரம்ஜானுக்காக. மற்றபடி நீங்கள் வரும்போது உங்களுக்கு இந்த ஜம்போ பேக்கேஜ் அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1179, சில்ட்ரனுக்கு 825, மெகா ஃபன் பேக்கேஜ் 1415, சில்ட்ரனுக்கு பார்த்தீங்கன்னா 1179. அடுத்தது கொஞ்சம் காஸ்ட்டு அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் அதை யாரும் ரெஃபர் பண்ண மாட்டாங்க. என்ஜாய் பண்ணுறவங்க, ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க உள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ எம்ஜிஎம்குள்ளே போகலாம். நிறைய ஃபன் கேம்ஸ்லாம் இங்கே இருக்குது. 1 by 1 நம்ம என்ஜாய் பண்ணலாம். எந்த ஜாயின்ட் வீலில் போகிறது? ஃபஸ்ட்டு சின்னது இருக்குது. சின்னதில் போகிறது சின்ன பையன். நான் எப்பயுமே பெரிய இதில் தான் போவேன். ஜாயின்ட் வீல் பா செம்ம பெருசாக இருக்குது. இதில் தான் ட்ரை பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஜாயின்ட் வீல் நிறைய இருக்குது. ஒவ்வொரு வீலுக்குமே டைமிங் ரொம்ப முக்கியம். இப்போ போகிறது பிக் வீலில் பார்த்தீங்கன்னா 10:30 to 2 PM, 4 PM to 6 PM. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் இதை விளையாட விரும்பலைன்னா ஈவினிங் வந்து கூட விளையாடலாம். 4 to 6 PM. வாங்க பார்க்கலாம். ஜாயின்ட் வீல் வந்து உங்களுக்கு நார்மலாகவே எல்லா ஃபுல் கட்லேயும் பார்க்குறது தான். இந்த ஜாயின்ட் வீல் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப கேட்டிருக்கேன் நிறைய ரவுண்ட் அடிக்க சொல்லி. இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு ரைடு காலையில் உள்ள ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா, அப்படியே டக்கு இருக்கு. போக ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. நல்லாயிருக்கு. எல்லாருமே ஒரு குறைஞ்சது 50 வயசில் இருக்கிறவங்க கூட போகிற மாதிரி ஒரு பெரிய ராட்டினம். ரொம்பவே நல்லாயிருக்கு. வரும்போது மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே வியூவர்ஸ், உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்பவே சாஃப்டாக கூலாக எல்லா வயசில் இருக்கிறவங்களும் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ரைடு. வாங்க நெக்ஸ்ட் ஒரு ரைடு ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னப்பா எனக்கு மட்டும் எடுத்தவனு என்னப்பா இது? ஏன்பா இப்படி எனக்கு மட்டும் எடுத்த உடனே எங்க இப்படியெல்லாம் நடக்குது? ஏறி உக்காந்து ஸ்டெடி கூட ஆகலைங்க, அதுக்குள்ள வண்டி எடுத்துட்டாங்க. ஆஹா செம்மையா இருக்குங்க. லாஸ்ட் டைம் வரும்போது தென்னை மரம் இருந்தது. அந்த தென்னை மரம் எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. அதே பின்னாடி நம்ம பெரிய ராட்டினத்தை விட இந்த ராட்டினம் உண்மையிலேயே ரொம்ப ஸ்பீடாக இருக்கு. சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கும். முன்னாடி பார்க்கலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. குழந்தைங்கள்லாம் நாட் அலோடு இந்த கேமுக்கு. நிறைய பேர் யூத்தாக தான் இருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. தேங்க்ஸ். ஓகே வியூவர்ஸ், உண்மையிலேயே இந்த ரைடு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நான் போகிறது இதை விட சூப்பராக இருக்கும். கார்னரில் இருக்கும் காலை நல்லா மடக்கி தூக்கி வைக்கணும். வாங்க, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரைடு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது. சாஃப்டாக மெதுவாக ஆரம்பித்தோம். அடுத்தது நல்ல ஒரு ஸ்பீடாக இருந்தது, அதையும் என்ஜாய் பண்ணோம். இப்போது அதுக்கு அடுத்து ஒரு சூப்பரான கேமு, நல்ல ஒரு சேஃப்டியான ஒரு இதுதாங்க. மெட்டலில் தான் முழுக்க இருக்குது. இது என்ன ஸ்பீடில் போகுது, எப்படியெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோன்றதை தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். வெயிட் அண்ட் வாட்ச். இந்த ஊஞ்சல் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் ஆக்சுவலி ரைடு ஸ்டார்ட் ஆகவே இல்லை, அதுக்குள்ளே நான் எப்படி ஆடிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? வா, அது இன்னும் தெரியலைங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க்குனாலே குழந்தைங்கள மாதிரி சும்மா ஜாலியாக கிடைக்கிற அந்த ஒன் டேவை நல்லா என்ஜாய் பண்ணும். ஸ்டார்ட் த கேம். ஓடுவோம் 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 ஏறிட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து மாமரம் தென்னை மரம் கால் பண்ணுறேன். சவுண்ட் கேட்டுதா? சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி இந்த மற்ற 2 ரைட்லேருந்து இறங்கி நம்ம நடந்து வந்து தான் இந்த ரைடுக்கு வந்தோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ரைட்லேருந்து அடுத்த ரைடுக்கே போயிடுவோன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கு பாருங்க. ஆனால் ஒன்றும் தென்னை மரத்தை தாங்க கால் பண்ணிக்கிறேன். காற்று நல்லா வருது. ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம ரைடை என்ஜாய் பண்ணிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு கம்மியாகிட்டே வருது. படிக்கட்டில் அப்படியே ஜம்ப் பண்ணவா சொல்லுங்க. சூப்பராக இருக்கு. நைஸ், நல்லா இருக்கு. சூப்பராக சிங்கத்தோட வாயில் வந்து புளிச்சுன்னு ஏதோ ஒரு வந்துட்டே இருக்கு. குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய பஞ்சம் ஸ்டார்டிங்கில் இல்லைன்னு ஃபீல் பண்ணேன். பட் ஆனால் இந்த இடத்துல ஒரு 10 ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. இறங்கி விளையாடலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆல்ரெடி நம்ம 2 ரைடை பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது வாட்டர் ரைடு. வாட்டர் ரைடில் லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே போயிட்டுருக்கு. ரொம்ப நேரம் லைனில் நின்று இருக்கோம். இப்போ நம்ம வாட்டர் ரைடு கோஸ்ட்டு நம்ம தனியாக அனுப்பி இங்கெல்லாம் நினைலையா? நினைலன்னு சொல்லியிருக்காப்புல. பார்ப்போம். நினைதான் நினை. ஓகே, கடலை பார்த்தாச்சு.
ரைட பார்க்க போறோம். சூப்பரே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2:30 ஆயிடுச்சுங்க. இங்கே டிஸ்னி டான்ஸ் ஃபுட் கோர்ட் அவைலபிளாக இருக்குது. இங்கே நீங்கள் வெளியிலேருந்தும் ஃபுட்டு வாங்கிட்டு வந்து இங்கே சாப்பிடலாம். பட் ஆனால் இந்த மாதிரி ஃபுட் கோர்ட்டுக்கெல்லாம் கொண்டு வரக்கூடாது. தனியாக உங்களோட ஸ்பேஸில் உட்காந்துட்டு நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே சாப்பிட்லாங்க. சிக்கன் கோழிக்கறி கொண்டு வரட்டா. கோழி 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 அதை பார்த்து தப்பு கணக்கு போடாதீங்க. இங்கே நீங்கள் உள்ளே வச்சு சாப்பிடக்கூடாது, வெளியே கொண்டு வந்து சாப்பிட்லாம். இங்கே ஒரு சிக்கன் பிரியாணி 220, 2 பேருக்கு 440ங்க. வாட்டர் கேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் கொண்டு வந்தாலும் ஓகே, கொண்டு வரலன்னா இங்கே கேன்டீனில் நீங்கள் வாங்கி ஆர்டர் பண்ணிக்கலாம். காரியாக இருக்குது. இங்கே உங்களுக்கு 5D தியேட்டர் இருக்குது. ஷோ டைம் 12 to 2 PM. 5D தியேட்டரோட டிக்கெட் ஃபேர் 75 rupees. அடுத்து இங்கே மிரர் மேஸ் இருக்குது, அதோட டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 70 rupees. இது எல்லாமே பெய்டு சர்வீஸ் இருக்கிற ஒரு ஏரியாங்க. இங்கே உங்களுக்கு ஜூஸ், ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வேறு என்னெல்லாம் இருக்குன்றதை அப்படியே பார்த்துட்டே வரலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவில் ஹவுஸும் பார்த்தீங்கன்னா 75 rupees தான். இந்த லைனில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெய்ட் சர்வீஸ் தான். இங்கே வரும்பொழுது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பே பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தீம் பார்க்குனாலே மெயினாக இருக்க வேண்டியது ரோலர் கோஸ்டர். கேட்ட உடனே சும்மா அதிருது இல்லை, அதுக்கெல்லாம் அதிரலைங்க. இங்கே ரைடு போகிறதுனால அதிருது. அடல்ட் ஒன்லி த ரோலர் கோஸ்டர். அட்டை சொல்கிறாரு. மாஸ்டர்லேயே ஒரு வித்தியாசமான மாஸ்டர். இவருக்கு எல்லாருமே தடுக்க தெரியுமா, ஆனால் இந்த தலை சுற்றுறது மட்டும் ஆகாது. மட்டும் போக மாட்டேன். ஆமாம், வாங்க ரோலர் கோஸ்டர் பார்க்கலாம். சூரியனை படம் பிடிக்கிறாரு. ஓகே வியூவர்ஸ், இங்கே ரோலர் கோஸ்டரில் நம்ம வந்து செட்டில் ஆகிட்டோம். ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக வந்துருக்குறாங்க. சரி கேட்டாங்க. ஓகே ஓகே லெவிட் பிடிக்கலாம். என்னங்க சவுண்ட் இப்படி எல்லாம் வருது? அமக்கு டுமுக்கு அமால் டுமா இவ்வளோதான். நான் இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன். லாஸ்ட் டைம் நான் போட்டு சவுதி அரேபியா, ஏன் அங்கே உங்கள் சொந்த ஒட்டகம் வச்சுருந்தாரா? உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது ரோலர் கோஸ்டர். அந்த ஸ்பீடு, அது ஏறும்போது இருக்கிற அந்த ஒரு டென்ஷன் எல்லாமே அப்படியே இருக்குது. சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க. உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே வரும்போது நீங்கள் மஸ்ட் ரோலர் கோஸ்டர் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு என்ன கேம் இருக்குன்றதை அப்படியே பார்க்கலாம். ரோலர் கோஸ்டருக்கு அடுத்ததாக இங்கே ஒரு கொடை கேம் இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப ஸ்பீடாக சுற்றுது. அடுத்து நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இந்த கேம் உண்மையிலேயே ரொம்ப ஸ்பீடாக சுற்றிட்டு இருந்தது. நம்ம பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும்னு எதிர்பார்க்கேன். எப்பயும் போல் பயத்தில் கண்ணு தெரியாச்சு. பயம் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கே கண்ணாடி போட்டுக்கிறேன். கண்ணில் பயம் தெரியாமல் இருக்கிறதுக்கு பதிலாக பயத்தில் கண்ணு தெரியாமல். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் ஃபன். லாஸ்ட் டைம் வேறு மாதிரியாக இருந்தது, ரொம்ப மேலே போயிட்டு கீழே வர மாதிரி. இந்த தடவை நல்லா ஸ்பீடாக இருந்தது வெளியே இருந்து பார்க்கும்போது. அதனால தான் ட்ரை பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கொடை கூட நல்லா ஸ்லாண்டிங்காக போகுங்க. புரியல? கேமை பாருங்க, உங்களுக்கே புரியும். சாப்பிட்ட பிரியாணி வெளியே வந்துடும் போல இருக்கு. எங்கப்பா கொண்டு போறீங்க நீ? கேம்னே சொல்லலாம். குழந்தைங்கள்லாம் அந்த அளவுக்கு இல்லை. குழந்தைங்களை வேணால் பிடிச்சிட்டு வேணால் உட்காரலாம். ஃபேமிலியாக போகிற மாதிரி தான் இருக்குது. பட் ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்குங்க. இந்த கேமோட நேம் நீலகிரி எக்ஸ்பிரஸ் தான். ஆனால் நீலகிரி எக்ஸ்பிரஸை விட பயங்கரமான எக்ஸ்பிரஸாக இருக்குது. ஆளோட ஃபேஸ் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவ்வளோ ஸ்பீடில் நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. பார்க்கலாம். ஓகே, நீலகிரி எக்ஸ்பிரஸ். உண்மையிலேயே இந்த ரைடு உண்மையை சூப்பராக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு தான் எப்பவுமே ஏதாவது ஒன்று நடக்குமே. இங்கே பாருங்க, லாக்கர். இந்த கேம் பேரு நீலகிரி எக்ஸ்பிரஸ். பிரேக் பிடிக்கலன்னா கோத்தகிரி குன்னூர்ல கூட நான் இறங்கிடுவேன், சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு சூப்பரான ரைடு தான் இந்த நீலகிரி எக்ஸ்பிரஸ். இருந்து ஒரு முடிவுலேருந்து அடுத்த தொடக்கம். இப்போ வாங்க அந்த ரைடு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். நீலகிரி எக்ஸ்பிரஸ் தாண்டி நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பாட்டு என்னவா இருக்கும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சுத்துதே சுத்துதே பூமி, அந்த சாங் தான் இப்பொழுது பாடல் இடம்பெற்ற திரைப்படம். இப்பொழுது அடுத்து ரைடு என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. ரோல் கேம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன்றதுனால இப்போ ஆள் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு உள்ளே அலோவ் பண்ணல. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நம்ம குட்டிக்காரன் அடிப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். அவங்க கரெக்டாக உங்களை ரொட்டேட் பண்ணி விடும்போது லாஸ்ட் வரைக்குமே நீங்கள் குட்டிக்காரன் தாங்க அடிப்பீங்க. ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். உண்மையிலே சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம திரும்ப ரிட்டர்ன் வரும்போது வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இது ஒரு சூப்பரான கேம் தான். எப்படி போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ரிவேஸ் வந்தோமா.
சாதா பூபதி. நான் என் குயில கலைக்க போகிறேன். ஜம்ப்லே போவாங்க. நெக்ஸ்ட் கேம். நான் ஏன் இப்போ இதை எடுத்தேன்னா அடுத்து நான் போக போகிறது வாட்டர் ரைடு. இப்போ வாங்க வாட்டர் ரைடில் என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதை நம்ம டெஸ்ட் பண்ணுவோம், செக் பண்ணுவோம். இங்கே ரேஞ்சர் இருக்குது, பட் ஆனால் இப்போது அது ஆப்ரேட்டிங்கில் இருக்குது. இப்போது ஆப்ரேட்டிங்கில் இல்லை. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வாட்டர் பார்க், கெட் வெட் வாட்டர் பார்க். வாங்க போய் பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம இங்கே உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே என்னென்ன ட்ரெஸ்ஸு போடணும், என்னென்ன ட்ரெஸ்ஸு போடக்கூடாதுன்றதுக்கு உண்டான ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க. நைலான், பாலிஸ்டான், லைக்ராலாம் உங்களுக்கு அலோடு. அதே நேரத்தில் காட்டன் ஜீன்ஸ், சாரீஸ், குர்தா, பைஜாமா, சுடிதார்லாம் இங்கே நாட் அலோடு. இங்கே மொத்தம் 5 வாட்டர் பார்க் டைமிங்ஸ் இருக்குது. இதில் ஸ்விம்மிங் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா 5 o'clock க்ளோஸ்டு. ஸ்ப்ளாஷ் ஜோன், கிட்ஸ் ஜோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே 2 to 3, 4 to 5 2 hours தான் இங்கே அவைலபிளாக இருக்குது. சாட்டர்டே சண்டே இதோட டைமிங் எல்லாமே கொஞ்சம் எக்ஸஸாக தாங்க இருக்குது. அதாவது ஒரு 1/2 hour இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்ததை விட இப்போ ரொம்பவே வாட்டர் ரைட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நிறைய பேர் ஒரு 1 o'clockலேருந்தே வாட்டர் ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளும் ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க. இப்போ நம்ம இந்த ஃபால்ஸில் தான் போகிறோம், வாங்க பார்க்கலாம். இந்த இடத்துல முழுக்க முழுக்க இந்த கரிபியன் ரைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபன்னி கேம் இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்மு ஃபுல்லானதுக்கப்புறம் இப்போ தண்ணியில் கொட்டோம். அதுக்காக தான் நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க பார்க்கலாம். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே மெயின் ஃபால்ஸ். இவ்வளோ தூரம் வந்து ஸ்விம்மிங் பூலில் குளித்தோம், ஃபால்ஸில் குளிக்கணும் எப்படி? வாங்க ஃபால்ஸ் போய்க்கலாம். வாவ், செமையாக இருக்குங்க. இப்பொழுது இந்த ஏவுகளை அடிக்க போகிறது. இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் ரைட்லாம் நிறையவே இருக்குங்க. பாருங்களேன், குழந்தைங்க நல்லா ஜாலியாக ஸ்விம்மிங் பூலில் நிறையவே இருக்குது. கமான். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த தடவை வாட்டர் ரைடு. எம்ஜிஎம்மில் வாட்டர் ரைடு உண்மையிலே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதில் குழந்தைங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த கரிபியன் இது பார்த்தீங்களா, இது முழுக்க முழுக்க குழந்தைங்களுக்கு உண்டானது. இது வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே உண்டானது. குழந்தைங்களும் விளையாடுறாங்க, பெரியவங்களும் விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம அடல்ட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுறதுக்காக 4-5 சூப்பர் ரைடர்ஸ் எல்லாமே இருக்குது.
இங்கே உள்ளே என்ட்ரான உடனே காஸ்டியூம் கவுண்டர் இருக்குது. இங்கே உங்களுக்கு டிஷர்ட் 125, ஸ்விம்மிங் ஷர்ட்ஸ் 100, பாத் டவல் 50, ஸ்விம்மிங் கேப் 100 ருபீஸு. லாக்கரும் அவைலபிளாக இருக்குது. டெபாசிட் வந்து 100 ருபீஸு, லாக்கர் வந்து 50 ருபீஸு. இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. வரும்போது ஃபேமிலியாக வரும்போது ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க இன்னும் வெளியில் போகும்போது ஒரு 2-3 ரைடை என்ஜாய் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறது இந்த ரேஞ்சர். இந்த ரேஞ்சர் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே போயிட்டு தலையை நிற்க போது பார்க்கலாம். ஓரளவுக்கு தான் ப்ரோ, ஓரளவுக்கு தான். எந்த ரவுண்ட் அடிக்க போகுதுன்னு தெரில. கேமராவையும் பிடிக்கணுன்றானுங்க, என்னையும் பார்த்துக்கணுன்றாங்க. என்ன பண்ண போகிறேன்னே தெரில. நீங்கள் தான் பயப்படுறீங்க. அவர் மாதிரி எவ்வளோ தெரியுமா? நான் எவ்வளோ என்ன அவங்க அப்படியே நிற்கிறாங்க. என்னப்பா 2 பேரும் அட் டைமில் தானேப்பா ஷேக் ஆகணும். நீங்கள் தான் பயப்படுறீங்க. அவர் மாதிரி எவ்வளோ தைரியமாகுது. நான் எவ்வளோ தைரியசாலி. நான் ரொம்ப தைரியசாலி. நீங்க போங்க. இதெல்லாம் இறங்கி விட்டுறேன். ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எடுத்து விழுந்துட மாட்டான். இருக்கியாப்பா? நான் ரொம்ப தைரியசாலி. ஐயோ எங்க இருக்கோம்? நான் பயப்படுறேன். ரொம்ப பொறுமையா இருக்கு. ஓ இறங்கி விட்டியா? வாங்க அப்புறம் சொல்லுங்க. இறக்கி விட்டு இன்னொரு ரைடு வேணா போங்கப்பா. வர்மா ஒர்த்து, வர்மா ஒர்த்து. அந்த மாதிரி வர்மா, அந்த மாதிரி. இதுக்கு பக்கத்துலயே சின்ன கரீபியன் ஷிப் இருக்கு. ஆனா அதை ட்ரை பண்ணல. என்ன எதுக்கு நீங்க உட்கார வச்சிருக்கானுங்க. எல்லாம் சைலண்ட் ஆகுறாங்க. என்ன ஐயோ ஐயோ அடி வந்துருக்க வருத்தியா? ஐயோ கப்பலை விட்டு இறங்கிப்பாங்க. கப்பலை விட்டு இறங்கி கரீபியன் ஃபிஷிங்கே உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு. கரீபியன் ஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரே வாந்தி. யாரு? நானா? அந்த மாதிரின்ற மாதிரி செம்மையாக இருந்ததுங்க. அதுவும் லாஸ்ட் வீக்லலாம் பார்த்தீங்கன்னா உண்மையில ரொம்ப சூப்பராக இருக்கு. மொத்தத்தில் எல்லாத்த விட கிளைமேக்ஸ் தான் சூப்பர். எல்லாரும் கையை தூக்குங்கன்னு ஒன்று எல்லாம் கையை மேலே தூக்குறாங்க. ஏன் ஜிகிலிக்கா பண்ண போறியா? கையை எடுப்பா, அப்போ தான் கம்பி எடுக்க முடியும் அப்படின்னாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த MGM ஃபுல் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் வாட்டர் ரைட்லாம் ரொம்பவே நிறையவே வந்திருக்கு. எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய அம்யூஸ்மெண்ட் பார்க் சேனல் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரும். மறக்காமல் அதையும் பாருங்கள். இப்போ நான் அடுத்த சவாரியை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட பபிள்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்துல போறியா? Pebbles Tamil